2010ல வந்து ஒரு முக்கியமான பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளு, அவரு ரொம்ப தீவிரவாத சிந்தனை கொண்ட ஆளு இந்தியாவுக்கு வராரு. இதே ஏரியாவுக்கு வராரு, இதே வேலூருக்கு வராரு, இதே மஸ்ஜிதுக்குள்ளயும் இதே இதுக்கும் வராரு. இதே முப்தி தகி உஸ்மானி வந்து ஜிஹாத் அழைப்பு வந்து 3 நாளுக்கு முன்னாடி கொடுத்தாரு, 4 நாளுக்கு முன்னாடி. இந்த அழைப்பை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குரூப் வந்து அவர் பேசுனதை வந்து அவர் வீடியோவை வந்து ஒரு ஒரு குரூப்ல பதிவு பட்டிருக்காங்க. அப்போ இவருக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, போய் இவர் அங்க போய் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு 2010 இவர் போயிருக்காருன்னு போட்டோகிராஃபோட கொடுக்குறாங்க. இவர் வந்தாரு, இந்த ஏரியா அவரோட ஐட்டினரி கூட இருக்கு, இவர் வந்து இந்த வேலூர்ல இந்த இடத்துக்கு போனாரு அப்படின்னு. அதுல இந்த முக்கியமான வக்ஃபும் போயிருக்காரு. ஆக்கிரமிப்பு வச்சிருந்த ஷியாக்கள் கிட்ட இருந்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்த டிஎம்எம்கே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்த ஒரு ஒரு வக்ஃப் அவர் போயிருக்காரு. அதனால யாரும் எதுவும் பண்ணல. அமித்ஷாஜி இன்டர்வியூ பண்ணி அதை வந்து நியாயம் வாங்கி கொடுத்தாரு. அவங்கள எவிஷன் பண்றதுக்கு இப்ப எல்லாம் ப்ரோக்ரஸ் நடந்துச்சு. வக்ஃப் போர்டு ஆக்ட் வந்துருச்சு, வக்ஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துருச்சு, அதனால கஸ்வத்தில் தயாராகுங்கள், இதுதான் நேரம் இந்தியாவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபகண்டாலாம் வந்துட்டு இருக்கு. ஏமாத்தி ஹைகோர்ட்டை ஏமாத்துறதுக்கு வக்ஃப் போர்டு வந்து கூட்டு சதி பண்ணிருக்கு இந்த இந்த ஆளோட, முத்தவலின்னு சொல்லுங்க, தர்மகர்த்தான்னு சொல்றவரோட. அப்போ இந்த வக்ஃப் போர்டு வக்ஃபாக தான் இருக்கா? சரி, 1921ல வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து 2000 கோடி ஊழல் என்ஓசி, எதெல்லாம் வக்ஃப் சொத்தோ இது வக்ஃப் சொத்து இல்லைன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து வித்துட்டாங்கன்னு ஒரு ரிட் போடுறாரு. ரிட்ல வந்து ஆர்டர் வருது, இது இன்கொயரி பண்ணுங்கன்னு. கண்டெம்ட்ல வந்து அது தெரியும், இவங்க அப்பியர் ஆறாங்க, ஆனா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு பயப்பட மாட்டாங்க. இது வரைக்கும் 3-4 கண்டெம்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இந்த பழைய சேர்மன் இருக்கும்போது எத்தனை கண்டெம்ட்ஸ் வாங்கினாலும் கேளுங்க, எத்தனை போய் அப்பாலஜிஸ் கேட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு எந்த கோர்ட்டுக்கு மதிப்பு கிடையாது. ரொம்ப சின்ன சின்ன கடைகள் 40 ஸ்கொயர் ஃபீட் கூட கிடையாது. அதுக்கு வந்து அங்க இருக்கிற ஹிந்து மக்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா 100 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய், 100 ரூபாய்க்கு மேல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது யாரும் அவ்வளவு அதிகமா வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு யாரும் கொடுக்கறது ரிசர்வ் பிரைஸே கம்மி தான். ரிசர்வ் பிரைஸ்க்கு அதிகமாவே அவங்க கொடுக்குறாங்க. நீங்க அபகரிச்சிங்கன்னா சொத்து, வக்ஃப் சொத்தை அபகரிச்சிங்கன்னா 3 வருஷம் தண்டனை, நான் பேலபிள்னு இருக்கு. அது கேஸே போடாம இருக்கிறாங்க. ஹைகோர்ட் டைரக்ஷன் 2022ல மறுக்கவே கிடையாது. நீங்க என்ன நீங்க போட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்கள. அவங்க ஒன்ஸ் அதை ஆக்குபை பண்ணாங்கன்னா அது ஆக்குபைட்டான். சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இடி வரைக்கும் சில மாஸ்க்ல வந்து ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. சில வர்க்ஸ்ல வந்து இடி வரைக்கும் சில பிரச்சனைகள் போயிருக்கு. இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இப்ப கூட அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆசார் ஷெரீஃப்னு ஒரு வக்ஃப் இருக்கு எல்லிஸ் ரோட்ல. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வந்து ஒருத்தர் கையில மாட்டிட்டு இருந்தது. அவர் ஒரு பிரபலமான ஆளு. அவர் வந்து இந்த ஸ்கூலே நடத்திட்டு இருக்காரு. இந்த ஜாக்கிர் நாயக் அந்த மாதிரி சிலபஸ் வச்சுதான் ஸ்கூல் நடத்துறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில கோர்ட்ல கேஸ் வேற ஃபைல் பண்ணாங்க. ரொம்ப பப்ளிக் ஆர்டர் பிரச்சனையே வந்துருக்கு இப்போ. அதை வந்து ஒரு பெரிய இதா எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த எந்த விதத்திலையும் தர்காக்காரங்களுக்கும் நியாயமான இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் வந்து தர்காவை ஆக்கிரமிப்பு வச்சிருந்தாங்களோ இல்ல இந்த மாதிரி ஒரு சரி. இப்போ இந்த செக்ஷன் 40ல என்ன பிரச்சனைன்னு நானும் சொல்றேன். செக்ஷன் 40ல தமிழ்நாட்டுல என்ன நடந்ததுன்னா, யார் இந்த ராடிக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சு ஜாக்கிர் நாயக்கோட ஃப்ரெண்டுக்கு பிலால் பிலிப் வித்தாங்களா, அவங்கதான் இன்னி வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ முக்கியமான விஷயங்கள் அவங்க கேட்கறதெல்லாம் என்னன்னா, எப்படி வந்து ஒரு ஹிந்து 2 நான் முஸ்லிம் எப்படி நீங்க வந்து எங்க இதுல சேர்க்கிறீங்க? அது வந்து அப்சர்ட். ஏன்னா தமிழ்நாட்டுல எடுத்து முக்கியமான தர்காக்கு கொடுத்ததெல்லாம் யாரு? ஹிந்துஸ் தான் கொடுத்திருக்காங்க. ராணி மங்கம்மை ரொம்ப தர்காஸ்க்கு வந்து தானம் கொடுத்திருக்காங்க. அந்த தாமிர பத்திரம்னா நான் பார்த்தேன். திருச்சியிலையும் சோழர்கள் கொடுத்ததா இருக்கு. சோழர்கள் அந்த காலத்துல இருந்து தப்லே ஆலம் பாஷா இருந்தாரு. அப்ப சோழாஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா சோழாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் முஸ்லிம்ஸ் இருந்தாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோழாஸோடைய அம்பாசிடர் எல்லாம் முஸ்லிம்ஸா இருக்காங்க. சைனாக்கு அனுப்பின அம்பாசிடர்ஸ் எல்லாம் வந்து முஸ்லிம்ஸா இருந்தாங்க. அந்த காலத்துல சைனாவோட முக்கியமான எம்பரருக்கு முக்கியமான ஒரு அட்வைசர் வந்து முஸ்லீமா இருந்ததுனால இங்க இருந்து போறவரும் முஸ்லீமா இருந்தாரு, நல்ல உறவுக்காக. சோ இங்க வந்து சோழர் காலத்திலேயே முஸ்லிம்ஸ் இருந்ததுனால சோழாஸும் கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு ரொம்ப பிரபலமான தர்கா நாகூர் தர்கா, அது கொடுத்தது யாரு? அச்சுத்தப்ப நாயக்கர். அது விரிவாக்கம் பண்ணது யாரு? மகாராஜா பிரதாப் சிங். அதுக்கு வந்து இன்னும் அதுக்கு அதிகமா தானம் கொடுத்தது யாரு?
நம்ம கிழவன் சேதுபதி. இதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏர்வாடி. எல்லாம் அது நீங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ் தான் தானம் பண்ணியிருப்பாங்க. சரி இன்னொரு இன்னொரு இந்தியாவுல ரொம்ப பழைய மசூதின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கர்வமா எல்லாருக்கும் காட்டுவாரு தான் இந்தியால வந்து இப்போ நீங்க எப்படி எந்த காலத்துல நபிகளா இருந்தானோ அந்த நேரத்திலேயே இந்த மஸ்ஜித் வந்துருச்சு அப்படின்னு சேரன்மார் மஸ்ஜித் காட்டுறாங்க. அந்த மஸ்ஜித் வந்து தானம் கொடுத்தது யாரு? சேரன்மார் தானே சேரன் மகாராஜா தானே கொடுத்தாரு. அப்ப அது வக்ஃப் தானே. அது இன்னி வரைக்கும் இருக்கு இல்லையா? சோ இந்த நீங்க சவுத் இந்தியால இப்படி நீங்க நார்த் இந்தியால போனா பெரும்பாலான வக்ஃப்ஸ் இவங்க சொல்ற ஆளுங்க கொடுத்த வக்ஃப்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரே அழியா அழிச்சுட்டான். அப்புறமா பிரிட்டிஷ் வந்து சில பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கான். அந்த அந்த வக்ஃப்ஸ் இன்னும் இருக்கு. அப்புறமா பிரின்ஸ்லி ராஜாங்கங்கள் ராஜ அரசாங்கங்கள் இருந்தது இல்லையா? ஜெய்ப்பூர் அவங்க வக்ஃப்ஸ் குடுத்துருக்காங்க. இன்ஃபாக்ட் வந்து இந்தோர்ல நீங்க இன்னி கூட போனீங்கன்னா 10 மொஹரம்ல வந்து ஒரு வக்ஃப் ஒண்ணு இருக்கு. இமாம்பாரா அப்படின்னு. இமாம்பாரான்னா 10 மொஹரம் அந்த மொஹரம் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அந்த ப்ரொசஷன்லாம் போவாங்கல்ல. அந்த அலம் பஞ்சாலா வச்சு அல்லாஹ் பண்டிகைன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. அந்த அதுக்காகவே வந்து ஒரு வக்ஃப் குடுத்துருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு 10 முஹர்ரம்க்கு வந்து அந்த வக்ஃப் குடுத்த ஃபேமிலியே அங்க போகணும். அவங்க போய் அங்க இருக்கணும். அதான் ஐதீகம். அந்த வக்ஃப் குடுத்த ஃபேமிலி யாருங்க? மாதவராவ் சிந்தியா ஃபேமிலி. இப்ப கூட யூனியன் மினிஸ்டரா இருந்தா கூட 10 முஹர்ரம்க்கு அவர் அங்க போவாரு. ஏன்னா அது அவரு குடுத்த வக்ஃப். அது ஐதீகம் இருக்கு. மஹர்ஜி சிந்தியா ரொம்ப வக்ஃப்லாம் குடுத்திருக்காரு. பேஷ்வாஸ் குடுத்திருக்காங்க. மராத்தாஸ் குடுத்திருக்காங்க. மகாராஷ்டிரா சாஹு மகாராஜ் குடுத்திருக்காரு. ஏன்னா மராத்தாஸோடைய போர் தளபதியே யாருன்னா ஒரு பட்டான் தான். கான் தான். 761ல 3வது பானிபட் போர்ல வந்து சதாஷிவ் பாவ் அ அழிஞ்ச கொலையுண்ட கொலையிட்ட பிறகு அவருக்கு வந்து அஸ்தி குடுத்தது யாரு? கான் தான் குடுத்தாரு. சோ இது ஏதோ வந்து அ முஸ்லிம் மகாராஜாஸ்க்கு அவங்க குடுத்தாங்கன்றது கிடையாது. அது வந்து பிரிட்டிஷ் எல்லாமே குளோஸ் பண்ணிட்டான். சிலது அவனே பட்டா போட்டு குடுத்துருக்கான். பெரும்பாலான புக்ஸ் நீங்க அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட் 566 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல வந்து குடுத்தது யாரு? முஸ்லிம்ஸ் தான். நம்ம மைசூர்லயே எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்ஃப் நான் பார்த்தேன். ஆ 1760 ஏதோ ஒரு வக்ஃப் ஒண்ணு இருக்கு. கிபீஷ் த ஜஹரா அப்படின்னு ஒரு வக்ஃப் இருக்கு. மைசூர்ல ஒடையார் மகாராஜா குடுத்திருக்காரு. சோ இந்த மாரி நம்ம அந்த ஒவ்வொரு வக்ஃப் பின்னாடி போய் பார்த்தோம்னா, ஹிஸ்டரி போய் பார்த்தோம்னா, அதுதான் இருக்கும். சமயபுரம் வக்ஃப் யாருக்கு? ராணி லட்சுமி மங்கம்மா குடுத்திருக்காங்க. தாமிர பத்திரங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் பத்திரங்கள் இருக்கு. அ அந்த திருச்செந்தூர்ன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு நான் வரேன். அது கைராத் வக்ஃப் அப்படின்னு இருக்கு. கைராத் வக்ஃப் குடுத்தது யாரு? அன்வருதீன். அன்வருதீனுக்கு அவங்க என்ன கேள்வின்னா, அன்வருதீனுக்கு இந்த வக்ஃப் குடுக்குறதுக்கு வந்து எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா அன்வருதீனே வந்து ராணி அ மங்கம்மாவோட பவர பட்டாணியா தான் இருந்தாரு. சோ ராணி மங்கம்மா குடுக்காதது இவரால குடுக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறமா அன்வருதீன் அந்த ஏரியாவுல ஆட்சி செய்யல அப்படின்னு கூட இருக்கு. சோ எது இருந்தாலும் 1900 அந்த பெர்ஃபார்ம வக்ஃபோட பெர்ஃபார்மல பார்த்தா, 1913லயே இந்த வக்ஃப வந்து முத்தவலி வித்துட்டு போயிட்டாருன்னு தான் இருக்கு. வித்து போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, சரி ஒரு வேள அது விக்கவே இல்லன்னு சொன்னாலும், அது அவர்கிட்ட தான் இருந்ததுன்னா, பிரிட்டன் வந்து ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ்ன்னு ஒரு ஒரு இது கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க லேண்ட் சீலிங்கும் கொண்டு வந்திருந்தாங்க. மெட்ராஸ் இனாம் அபாலிஷன் ஆக்ட் இருக்கு. மெட்ராஸ் லேண்ட் சீலிங் ஆக்ட் இருக்கு. அதுல அது போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இது எங்களுதுன்னு கிளைம் பண்றதுக்கு வந்து ப்ரொஃபார்மாவ வச்சு கிளைம் பண்றது வந்து ஒரு பெரிய தப்பு. அதுதான் பிரச்சனை. அதுல தான் செக்ஷன் 40 அந்த பவர் குடுத்திருந்தாங்க. அத இப்போ இந்த சட்டம் வந்து நீக்கிடுச்சு. அத எந்த ஒரு ச எந்த ஒரு அ வக்ஃபையும் வந்து இது எங்களுடைய வக்ஃப் இது வந்து நாங்க தான் அத தீர்மானம் பண்ணுவோன்ற ஒரு வக்ஃப் போர்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ட்ரிபியூனலுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? அத அப்ப நீக்கியாயிடுச்சு. வக்ஃப் போர்ட் சொல்ல முடியாது எங்களோட சொத்துன்னு. ஏன்னா கரெக்ட். அது எப்படி சி எடுத்தது நல்லதுதான். ஏன்னா 1995லயே வந்து செக்ஷன் 37ன்னு ஒரு செக்ஷன் இருந்தது. அந்த செக்ஷன் 37 என்ன சொல்லுதுன்னா, ஒரு அ அ வக்ஃப் சர்வேயா வக்ஃப் போர்டு வந்து ஒரு ஒரு புதிய வக்ஃப வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ண உடனே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்க்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. ஏன்னா ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் அது ரீகன்சைல் ஆகணும்.
அது சரியா இருக்கணும். இவங்க குடுத்த டாக்குமெண்ட்ஸ் ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு. ஒருவேளை வந்து அவங்க வந்து 1920ல ஒரு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன். அது வந்து இனாம் அபாலிஷன் ஆக்ட்லயோ இல்ல லேண்ட் சீலிங் ஆக்ட்ல போயிடுச்சு. அந்த டாக்குமெண்ட்ட வச்சு நீங்க வக்ஃபா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதனால செக்ஷன் 37 என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்களோ லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்ளிகேஷன் குடுத்தாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அந்த செக்ஷன்லயே இருக்கு. லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ல ரெஜிஸ்ட்ரியில இருக்கிற ரெக்கார்ட்ஸ ரீகன்சைல் பண்ணாம இவங்க பண்ணதான் ஒரு பெரிய தப்பு. அதுக்கு நான் வரேன். அது எப்படி வந்ததுன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா? அத நான் தொடர்ச்சியா நான் அது சொல்லி முடிச்சுடுறேன். அ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அ இந்த மாரி வக்ஃப்ஸ் வந்து ரொம்ப வக்ஃப்ஸ் வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ராடிகல்ஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் நடந்திருக்கு. சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல வந்து அவங்க மாத்திட்டாங்க. இவங்க மத்தவங்க கிட்ட குடுத்துட்டாங்க அப்படின்னு. அது வந்து அ ரொம்ப இடத்துல இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு. இந்தியா ஃபுல்லாவும் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. இந்தியா ஃபுல்லா அ இது திஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இப்ப முக்கியமான தமிழ்நாட்டுல ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இது இது நான் சொல்லிடுறேன். நான் தெரு சப்தர் வக்ஃப்ன்னு ஒரு வக்ஃப் இருக்கு வெள்ளூர்ல. 14,000 ஸ்கொயர் ஃபீட். அதுல என்னன்னா, அதுல வந்து ஒரு கல்லறை இருக்கு. அதுக்கு அடுத்த கல்லறை அது வந்து பரியல் கிரவுண்டா யூஸ் பண்ணிக்கலாம். 1998ல தமுமுக அந்த வக்ஃப ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அத ஆக்குபை பண்ணி அவங்களே ஒரு கட்டிடம் கட்டிடுறாங்க. இது எதிர்த்து வந்து ஸ்கீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸ்கீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து இடைக்கால தடை நிரந்தர தடை குடுக்குது. அந்த தடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க இந்த இதுல இந்த ஷரியத்து ஷரியத்த தான் கேட்போம்னு சொல்லி அந்த ஆள் சொல்லியிருக்காரு தமுககாரரு. 98ல இப்படி கோர்ட்ல போய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அன்ஜெக்ஷன் மதிக்கிறது. கோர்ட் போலீஸ்க்கு டைரக்ஷன் பண்ணியிருக்கு. நீங்க வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு. எஃப்ஐஆர் இருக்கு. திருப்பி 2009ல வக்போர்ட் கிட்ட வராங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது வந்து நான் காலங்காலம் 1861ல இருந்து இது வந்து பரியல் கிரவுண்டு. இது எப்படி வந்து ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஆக்கிரமிப்பாளர் இதை வந்து வெளியே எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க 2009ல. பேருக்கு தான் அது ஒண்ணுமே பண்ணல. 2019 வரைக்கும் எதுவுமே பண்ணல. அப்புறமா இவங்க ஹைகோர்ட்ல இருந்து டைரக்ஷன் வாங்குறாங்க. சிடபிள்யூசின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அவங்க கிட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளவு வருஷமா நாங்க வந்து போராடுறோம். இவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. மதரசா கட்டிட்டாங்க. எங்களோட பரியல் கிரவுண்ட்ல முஸ்லீம் பரியல் கிரவுண்ட்லயே தமுமுக வந்து ஆக்கிரமிப்பு போடுமா. இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் நடக்குதுன்னு சிடபிள்யூசிக்கு சொன்னா சிடபிள்யூசி என்ன பண்றாங்கன்னா உடனே சிஓ கிட்ட சொல்றாங்க இவங்க இவங்க மேல கேஸ் போடுங்க. ஏன்னா அப்போ வந்து செக்ஷன் 52ஏன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்க அபகரிச்சீங்கன்னா சொத்தை அபகரிச்சீங்கன்னா 3 வருஷம் தண்டனை. நான் பேலபிள்னு இருக்கு. அது கேஸே போடாம இருக்கிறாங்க. ஹைகோர்ட் டைரக்ஷன் 2022ல மதிக்கவே கிடையாது. நீங்க என்ன நீங்க போட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்கள. அவங்க ஒன்ஸ் அதை ஆக்குபை பண்ணாங்கன்னா அது ஆக்குபை தான். இதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வக்போர்டே பண்றதுனால வக்போர்ட்ல ஒரு மாற்றங்கள் வேணும். வக்ஃபோட ஸ்கீம் வக்ஃப் எப்படிலாம் வந்து கண்ட்ரோல் ஆகுது எப்படிலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத இந்த புது சட்டத்துல இருக்கு. நான் இப்ப இந்த இதை பத்தி சொன்னேன் இல்லையா தாம்பரம் பத்தி இந்த புது சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா பழைய சட்டத்துல வந்து நீங்க வந்து அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணலன்னா என்ன உடனே உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள நீங்க சப்மிட் 2 வருஷத்துக்குள்ள போடுங்கன்றாங்க. புது சட்டத்துல 1 வருஷம் போடுங்கன்றாங்க. 1 வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணணும். ஒருவேளை நீங்க போடலைன்னா உங்க மேல கவர்மெண்ட் கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கவர்மெண்ட் தெரிஞ்சதுன்னா கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் வச்சே உங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து செக் பண்ணலாம். இது புதுசா ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க இந்த பணத்தை வச்சு என்ன பண்றீங்கன்னு தெரியல. சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இடி வரைக்கும் சில மாஸ்க்ல வந்து ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கு. சில வர்க்ஸ்ல வந்து இடி வரைக்கும் சில பிரச்சனைகள் போயிருக்கு. இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இப்ப கூட அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் வந்து இந்த மாதிரி வந்து முறைகேடு பண்றவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி தான். இன்னொன்னு அமித்ஷா ஜி வந்து இன்னொரு வக்ஃப வந்து அவர் நேர் பார்வையில வச்சு அது ஒரு காப்பாத்தினாரு. அந்த ஆசார் ஷெரீப்னு ஒரு வக்ஃப் இருக்கு எல்லிஸ் ரோட்ல. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வந்து ஒருத்தர் கையில மாட்டிட்டு இருந்தது. அவர் ஒரு பிரபலமான ஆளு. அவர் வந்து இந்த ஸ்கூலே நடத்திட்டு இருக்காரு. இந்த ஜாக்கிர் நாயக் அந்த மாதிரி சிலபஸ் வச்சுதான் ஸ்கூல் நடத்துறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒண்ணுமே பண்ண முடியல.
கடைசியில கோர்ட்ல கேஸ் வேற ஃபைல் பண்ணாங்க. அப்புறமா அவர வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. செக்ஷன் கோட் சிடபிள்யூசி வந்தது அப்புறமா 52A வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் போகுது. கேஸ் கூட அவங்க ஃபைல் பண்ணி அது வரைக்கும் சும்மா தான் வச்சிருக்காங்க. ஒன்னும் கேஸும் ஃபைல் ஆகல, ஒண்ணும் ஆகல. அவர் எவிக்ஷன் பண்ண சொன்னாங்க, எவிக்ஷன் பண்ணல. கிட்டத்தட்ட 10, 15 கோடி ரூபாய் அந்த ப்ராப்பர்ட்டி வொர்த்தே இருக்கும். அந்த லேண்ட் வொர்த்தே இருக்கும். எவிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவர் பிரபலமான ஆளு. இறந்துட்டாரு அவரு. பிரபலமான ஆளு. அவர எவிக்ட் பண்ண முடியல. முக்கிய பழைய சேர்மனுக்கு வேண்டிய ஆளா இருந்தாரு. அவர் கட்சியிலேயே வந்து கொள்கை பரப்பு செயலாளரோ ஏதோ ஒரு போஸ்ட் இருந்தது. அதனால யாரும் எதுவும் பண்ணல. அமித்ஷாஜி இன்டர்வியூ பண்ணி அத வந்து நியாயம் வாங்கி கொடுத்தாரு. அவங்கள எவிக்ஷன் பண்றதுக்கு இப்ப எல்லாம் ப்ரோகிரஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சட்டம் வந்தாதான் ஒரு செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவை நிலைநாட்ட முடியும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்ப நான் சொல்ற விஷயம் இப்போ முக்கியமான விஷயம் இந்த கசத்தில் இருந்து சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து வக்ஃப் போர்டு ஆக்ட் வந்துருச்சு. வக்ஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துருச்சு. அதனால கஸ்வத்தில் இருந்துக்கு தயாராகுங்கள். இதுதான் நேரம் இந்தியாவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபகண்டாலாம் வந்துட்டு இருக்கு. அ- இது 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 என்ன காட்டுதுன்னா வக்ஃபோர்டு எவ்வளவு செக்யூரிட்டிக்கு முக்கியமானதுன்னு இவங்களே அதுக்கு இவங்களோட வீடியோஸே காட்டுது. ரேடிகல்ஸ் போடுற வீடியோஸ் அதே காட்டுது. அது அது நீங்க உங்களுக்கு முடிஞ்சா நான் ஷேர் பண்றேன் அந்த வீடியோஸ் எல்லாம். அதெல்லாம் இருக்கு. ரேடிகல்ஸோட இன்ஃபுளுன்ஸ். ஏன்னா பங்களாதேஷ் எப்படி பங்களாதேஷ்ல வந்து பாகிஸ்தானி தியோபந்தி குரூப்ஸ் எல்லாம் போய் ரேடிகல் பண்ணிட்டாங்க. ஜமாத் அலி ஹதீஸும் ஹிஸ்புத் தஹரீரும் அந்த பிரதிபலிப்பு அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கேயும் வரும் உங்களுக்கு. எங்க வரும்? வெஸ்ட் பெங்கால்லயும் வரும். வெஸ்ட் பெங்கால்ல ட்ரெயினே ஓடலன்னு நான் கேள்விப்பட்டேன். சக்கா ஜாம் ஆயிருக்கு. ஆ? இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் ரொம்ப பப்ளிக் ஆர்டர் பிரச்சனையே வந்துருக்கு இப்போ. அத வந்து ஒரு பெரிய இதா எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த எந்த விதத்திலயும் தர்காக்காரங்களுக்கும் நியாயமான இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் வந்து தர்காவை ஆக்கிரமிப்பு வச்சிருந்தாங்களோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு தீவிரவாத சிந்தனையை வந்து புகுத்தக்கூடிய ஆளுங்களோட கண்ட்ரோல்ல மாஸ்க் எல்லாம் இருந்ததோ அவங்கதான் இது பயப்படணும். வேற யாரும் சாமானிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்துன்னா அவங்க வந்து கேட்க போறாங்களா இது வந்து தர்காவே கிடையாதுன்னு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பிரச்சனைகளே கிடையாது. தர்காஸ்க்கெல்லாம் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும். சரி இப்போ இந்த செக்ஷன் 40ல என்ன பிரச்சனைன்னு நானும் சொல்றேன். செக்ஷன் 40ல தமிழ்நாட்டுல என்ன நடந்ததுன்னா 1954 சட்டம் படி வந்து சர்வேயர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. வக்ஃப் சர்வேயர்ஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாய்மொழியா மக்கள் என்ன சொன்னாங்களோ அதுல வந்து எழுதிட்டாங்க. வாய்மொழியா நான் அதுலயும் எழுதியிருக்காங்க. வாய்மொழியா அவர் சொல்றாரு இதுக்கு டாக்குமெண்ட் கிடையாது, இதுக்கு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. டாக்குமெண்ட் இருக்குன்றதுக்குள்ள இல்ல டாக்குமெண்டே கிடையாது வாய்மொழியா சொன்னார்னா அதை வந்து தூக்கி போட வேண்டியதுதான். ஆனா அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏன்னா டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்றதுலயே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இவங்க எழுதுறது வந்து 56, 58 வரைக்கும் இவங்க சர்வேயை முடிச்சிடுறாங்க. ஆனா 1946ல இருந்து மெட்ராஸ் இனாம் அபாலிஷன் ஆக்ட்ல ரொம்ப வஃப்க்கு கொடுத்த சொத்துக்களே போயிடுது. ஆனாலும் இது ரெஜிஸ்டர் ஆகுது வஃப்னு சொல்லி. 1950ல முடிச்சிட்டு அவங்க ஒருவேளை இதுல 1958 வரைக்கும் கரெக்டா இருந்திருக்கலாம். ஆனா 1960 வரைக்கும் நடந்த செட்டில்மெண்ட்ல 58ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததோ 63 வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சு போச்சு. இதை அவங்க ரீகான்சைல் பண்ணல. சரி இந்த வக்ஃப் இருந்தது இதை வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபார்மால அவங்க 1958 அப்புறமா எந்த வேலையும் பண்ணல. 1995க்கு வந்த அதுலயும் இதே மாதிரி ஷரத்துகள் இருந்தது. அதுவும் அவங்க ரீகான்சைல் பண்ணல. ரீகான்சைலே பண்ணாம விட்டுட்டாங்க. இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கும் இவங்க கிட்ட இருக்கிற ப்ரொஃபார்மா இருக்கு இல்லையா, இது எங்க ப்ராப்பர்ட்டி. ப்ரொஃபார்மா ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்டுக்கும் நம்ம லேண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு சம்பந்தம் இல்லாம சில ப்ராப்ளம்ஸ் சில வக்ஃப்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்ஃப் அதிராம்பட்டினத்துல இருக்கு. வக்ஃப் ப்ரொஃபார்மால வந்து 1000 ஏக்கர் இருக்கு அதுல.
வக்ஃப் ப்ரோஃபார்மா எழுதுறதுக்கு முன்னாடி 1951லயே வந்து கவர்ன்மெண்ட் இனாம் அபாலிஷன்ல போயிடுது மோஸ்ட்லி. சப்சிக்வென்ட்லி சில சில ரெக்கார்ட்ஸ்ல என்ன எழுதுறாங்கன்னா இனாம் அபாலிஷனுக்கு போனதை மைனஸ் பண்ணி எழுதுறாங்க. சிலது வந்து இனாம் அபாலிஷன் நடந்துட்டு இருக்கு, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராசஸ் முடியும் போது அது கட் ஆயிடுது. ஸோ சப்சிக்வென்ட்லி என்னன்னா இந்த இந்த இனாம் அபாலிஷன்ல அபாலிஷ் பண்ண லேண்ட்ஸ் எல்லாம் வந்து 50% ஆஃப் த லேண்ட்ஸ்க்கு வந்து பட்டா வந்து இந்த வக்ஃப்க்கு கொடுக்குறாங்க. அந்த காலத்துல இருந்த தர்மகர்த்தா வந்து ஃபைட் பண்ணி 50% வாங்குறாரு. 50% என்ன ஆகுதுன்னா மத்தவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துறாங்க கவர்மெண்ட். இது மத்தவங்களுக்கு பட்டா போட்டவங்களுக்கு யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா அவங்க மேல எல்லாம் ஒரு வக்ஃப் எழுதி எங்க ப்ரொஃபார்மால இதான் இருக்கு, எங்க ப்ரொஃபார்மால இருக்கிறது வந்து எங்க ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்றாங்க. அதுல வந்து எஃப்ஐஆர் எல்லாம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா போலீஸே சொல்லியிருக்கு, இல்லங்க இந்த நீங்க கொடுக்குற இதெல்லாம் வந்து கவர்மெண்டோட லேண்ட் தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ அந்த அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன? ப்ரொஃபார்மா மட்டும் பார்த்தா போதாது. அந்த ப்ரொஃபார்மால கொடுக்கப்பட்டுள்ள சொத்துக்கள்லாம் வந்து கையாடல் கவர்மெண்ட் வந்து அதை வந்து கையில எடுத்துட்டாங்க. சட்டத்தை வச்சு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அந்த அபாலிஷன் என்னென்ன அபாலிஷன் ஆயிடுச்சோ அதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ரொஃபார்மல்ல இருந்து நீக்கணும். அதுதான் இப்போ இருக்கிற சட்டம் சொல்லுது. நீங்க வெறும் ப்ரொஃபார்மால வச்சுட்டு ப்ரொஃபார்மால இருக்குன்னு சொன்னா ப்ரொஃபார்மால ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். 1920ல இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினேன், ப்ரொஃபார்மால நான் போட்டுட்டேன், வந்துருச்சு. பட் 58க்கு அப்புறமா நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிருச்சுன்னா அதுல என்ன ஆகும்? நில் தான் வரும். அது வஃப் இல்ல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்களா, இல்ல இல்ல அது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணா கூட ஆல்வேஸ் அ வக்ஃப், ஒன்ஸ் அ வக்ஃப் ஆல்வேஸ் அ வக்ஃப் அப்படின்றாங்க. அந்த பாயிண்ட வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து 5 மெம்பர் பெஞ்ச் சொல்லிடுச்சு. அது மாதிரி சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஹஸ் காட் எவ்ரி பவர் டு டேக் ஓவர். 54லயும் அதான் இருந்தது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல லேண்ட கையாடல் பண்ண இப்படி இது பண்ண முடியும், நிலையை எடுப்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. இப்போ இருக்கிற ஆக்ட்ல என்ன இருக்குன்னா 2013ல நம்ம வந்து ஃபேர் கம்பன்சேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணிருக்கோம். லேண்ட் கம்பன்சேஷன் அதிகமா கொடுப்பாங்க. லேண்ட் பிளஸ் கம்பன்சேஷன் மார்க்கெட் வேல்யூட கொஞ்சம் அதிகமா வரும். அதை இப்போ சேர்த்திருக்காங்க. கையாடல் நம்ம கவர்மெண்ட் லேண்ட் எடுத்துட்டா ஃபேர் கம்பன்சேஷன் ஆக்ட் 2013 அப்ளை ஆகும் அப்படின்னு வந்திருக்கு. இதுல என்ன, இதுல ஒண்ணு ஒரு பிரச்சனை இல்லையே. கவர்மெண்ட் ஒரு லேண்ட் எடுத்ததுன்னா அதுக்கு பதிலா அதுக்கு அதிகமாவே வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த வக்ஃப் முடிஞ்சு போகல. அந்த வக்ஃபோட ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா? அசையா சொத்தா, அசையும் சொத்தா, அதுதான் மாறி இருக்கு. அசையா சொத்தா இருந்தது, பணம் வந்துச்சுன்னா அது அசையும் சொத்து. நீங்க வேற ஒரு அசையா சொத்தை வாங்கிடுங்க. இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு வக்ஃப்க்கு என்னென்ன தேவையோ அந்த வேலையை நீங்க அந்த அது நோக்கங்களை பூர்த்தி பண்ணிக்கங்க. இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் பொய் பித்தலாட்டங்கள்ல இந்த குரூப்ஸ், எக்ஸ்ட்ரீம் குரூப்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஏத்துக்க முடியாது. இது வந்து செக்யூரிட்டிக்கு தேவையான ஒரு சட்டம் தான் இது. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவங்க எதுவுமே பண்ணல. ஏன்னா இவங்க எல்லாமே டேக் ஓவர் பண்ணிட்டு இவங்களுடைய நலனுக்காக தான் அதை வச்சிருக்காங்க. இப்ப சொன்னேன் இல்லையா, பச்சாவலி தர்கா இப்போ யார்கிட்ட இருக்கு? அவங்க கிட்ட தான் இருக்கு. யார் இந்த ராடிகல்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சு ஜாக்கிர் நாயக் ஓட ஃப்ரெண்டுக்கு பிலால் பிலிப்க்கு வித்தாங்களா, அவங்க தான் இன்னி வரைக்கும் இருக்கிறாங்க. ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாச்சு. அங்க வந்து இந்த இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. அவங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னா அந்த வக்ஃப் இருந்து எந்த ஒரு பதிலும் வராது. நீங்க எந்த பதிலும் எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆகுது ஆஃபீசர். அது எப்படி நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்க? அதுக்கு வந்து நீங்க ரீவேம்ப் பண்ணணும். இந்த சிஸ்டம் ரீவேம்ப் பண்றதுக்காக தான் இந்த புது புது சட்டம் வந்திருக்கு. இந்த சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் வந்து நியாயமான ஆளுங்களை நாமினேட் பண்ணலாம். எலெக்ஷன் கிடையாது இப்போ. நாமினேட் ஆயிடுவாங்க. சரியான ஆளுங்க வரும். சேர்மனையும் நாமினேட் பண்ணணும்னு இருக்கு. இப்பவே சேர்மன் வந்து மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா சேர்மன் டு பி நாமினேட்டட் பேர் சேர்மன் யாருன்னு நீங்க கொடுக்கணும். இதுக்கு முன்னாடியே வந்து நாமினேஷன் இருக்கு. இந்த 1995 ஆக்ட்லயே வந்து சோசியல் ஒர்க்கர்ஸ் நாமினேட் ஆகலாம். மத்த மெம்பர்ஸ்ல கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு மெம்பரை நாமினேட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடியே 1995 54லயே நாமினேஷன் தான் இருந்தது. இது எது புதுசா இந்த சட்டம் கொண்டு வந்தது இல்ல. நான் எலெக்ஷன் சொல்றது வந்து யாருக்குன்னா இந்த தர்மகர்த்தாக்குள்ள ஒரு எலெக்ஷன் இருந்தது இல்லையா, அதுதான். அது இப்ப நாமினேட் ஆகும். அவங்களால எலெக்ஷனுக்கு பண்ண வேண்டியது தேவை கிடையாது அவங்க. அதுல ஒரு பெரிய அதுலயே குளறுபடிகள்லாம் இருக்கு. இந்த ஓட் சரியா போடல. இதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு போன வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டர் மேண்டிங்ல இது ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு.
கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த எலெக்ஷன் சரியா நடத்தல. அதனால அந்த எலெக்ஷன்ஸ்லாம் தர்மகர்த்தாக்களுக்கு எலெக்ஷன்ஸ் கிடையாது. அப்புறமா இதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரல் காலேஜ் எம்பி எம்எல்ஏஸ் 2 பேர் வரணும். அவங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் ஒரு எலக்ட்ரல் காலேஜ் இருந்தது. அதுவும் இப்போ இல்ல. இப்ப வந்து நாமினேஷன் தான். இதுக்கு முன்னாடி நான் சொல்றது 4 பேருக்கு நாமினேஷன் இல்லாம இருந்தது இல்லையா? இதுக்கு முன்னாடி 1995ல தான் நாமினேஷன் இல்ல. இப்போ நாமினேஷன் தான். பட் மத்த மெம்பர்ஸ்லாம் நாமினேஷன் தான். அதுல என்ன இருக்குன்னா, எலக்டட் மெம்பர்ஸ் வந்து நாமினீஸோட அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஷரத் 2013ல கொண்டு வந்தாங்க. அதனால ஒண்ணும் பெரிய மாற்றங்கள் வரப்போறது கிடையாது. எந்த போர்டுல வந்து நாமினேஷன்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி இருக்கிற போர்ட்ஸ்ல நாமினேஷன் தான். யாரும் எலெக்ஷன்லாம் வரது இல்லையே. எந்த போர்டுல உங்களுக்கு வந்து எலெக்ஷன்லாம் இருக்கு? நம்ம ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுல எல்லாம் வந்து எலெக்ஷன் வருது இல்லையே. நாமினேஷன் தானே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் அதுல எல்லாம் வந்து எலெக்ஷனா இருக்கு. அது எல்லாமே நாமினேஷன் தான். அதெல்லாம் கரெக்டா தானே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்ததுன்னா அவங்க ஆளுங்களை போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஆளுங்களை தான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் நாட் தமிழ்நாட்டுல. ஈவன் பிஜேபி ரூட்லயும் அவங்க 6 மெம்பர்ஸ் மேல அவங்களே நாமினேட் பண்ணலாம். எக்ஸப்ட் 6 மெம்பர்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ் நாமினேட் பண்ண 6 மெம்பர்ஸ் வந்து எலெக்ஷன் வரும். அது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அந்த 6 எலெக்ஷன் கிடையாது. இதுல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லையே. ஒரு விஷயம், சென்னையில ஒரு பிரபல சாலை இருக்கு, பைக்ராஃப்ட் ரோடுன்னு. அங்க ரத்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்க பிரபல ஹோட்டல், அது பக்கத்துல வந்து ஒரு வஃப் இருக்கு, அகமத் ஹுசைன் வஃப். 1921ல அந்த அந்த வஃப் பண்ணியிருக்காங்க. வஃப் ஆக்ட் வந்த பிறகு 1955ல அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இது வஃப், ரெஜிஸ்டர்ட் வஃப். ஆனா அங்க வந்து 1921ல இருந்து 2025 வரைக்கும் ஒரே குடும்பம் தான், இந்து குடும்பம் தான் டெனண்டா இருக்காங்க 100 வருஷத்துக்கு மேல. என்ன, அந்த சின்ன சின்ன கடைகள் இருக்கு, ரொம்ப சின்ன சின்ன கடைகள், 40 ஸ்கொயர் ஃபீட் கூட கிடையாது. அதுக்கு வந்து அங்க இருக்கிற ஹிந்து மக்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, 100 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய், 100 ரூபாய்க்கு மேல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது யாரும் அவ்வளவு அதிகமா வந்து ஒர்க் ப்ராப்பர்ட்டிக்கு யாரும் கொடுக்கறது, ரிசர்வ் பிரைஸே கம்மி தான். ரிசர்வ் பிரைஸ்க்கு அதிகமாவே அவங்க கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து 2000ல இவங்க எல்லாம் வந்து அந்த அங்க ஒரு கொடி மரம் இருக்கு, அதுக்கு சடங்குகள் நடக்கும், அது இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மத்த முஸ்லிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் ஆன் வந்து இத வந்து மாற்றங்கள் வருது. இவர் ஒருத்தர் புத்தவலின்னு தன்னை தாங்க கூறுறவர் வந்து சொல்றவர் வந்து இது வந்து பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து இஸ்லாம்ல கிடையாதுன்றாரு. அப்படி இருந்து கூட இவங்க பண்றாங்க. சார் லேட்டர் என்ன தெரிய வருதுன்னா, இது வந்து அவங்க ஏதோ வக்ஃப வந்து விக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு நடக்குது. இவங்க வக்ஃப் போர்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, இது விற்க போறாங்க அவங்க. நீங்க வந்து இதை தடுங்கன்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்றாரு, 2015ல ஹைகோர்ட்ல ரிட்டு போடுறாரு. இது வக்ஃபே கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த ரிட்டு ஹியரிங் இருக்கும்போது 2020லயே வந்து ஒரு வக்ஃபோட சிஇஓ, முதன்மை அதிகாரி ஒருத்தர் இருக்காங்க, செயல் அதிகாரி. அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப நியாயமாக இருந்தாங்க நான் கேள்விப்பட்டேன். அவங்க வந்து இந்த வக்ஃப் சொத்து வரா விற்கக்கூடாது. ஏன்னா செக்ஷன் 104ல வந்து வக்ஃப் சொத்து விற்கக்கூடாது அப்படின்னு சட்டத்துல இருக்கு. அப்படின்னு லெட்டர் யாருக்கு எழுதுறாங்க, எஸ்ஆர்ஓ ட்ரிப்ளிகனுக்கு எழுதுறாங்க. அப்போ வக்ஃப் போர்டுக்கு தெரியும் இந்த இந்த சொத்து வக்ஃப் போர்டுக்கு தான், வக்ஃப் தான் இந்த சொத்தை விற்க முடியாதுன்னு. கரெக்ட் தானே? மார்ட்கேஜோ சேல் நடக்கக்கூடாது, நில் வேல்யூ போடுங்கன்னு சொல்லி வக்ஃப் போர்டு எழுதுது இல்லையா? அப்போ இது வக்ஃப்னு தெரியும் தானே? இந்த அட்ரஸ், இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸ், இந்த ப்ராப்பர்ட்டி சர்வே நம்பர், இது எங்க இருக்கு என்னன்னு தெரியும் தானே? சரி, தெரியும்னா 2022ல ஹியரிங் நடக்கும்போது வக்ஃப் போர்டு என்ன செஞ்சிருக்கணும்? இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தாங்க, 1955லயே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, 21ல வக்ஃப் கொடுத்திருக்காங்க, அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 1954 சட்டத்திலேயே 1955லயே இது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுங்க. வம்சி வக்ஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் சர்வே ஆஃப் இந்தியால கூட இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் காட்டுது பாருங்க, இது ரெஜிஸ்டர்ட் வக்ஃப்ங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சார் ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. ஏமாத்தி ஹைகோர்ட்டை ஏமாத்துறதுக்கு வக்ஃப் போர்டே வந்து கூட்டு சதி பண்ணிருக்கு இந்த இந்த ஆளோட, முத்தவலின்னு சொல்ல தர்மகர்த்தான்னு சொல்றவரோட. அப்போ இந்த வக்ஃப் போர்டு வக்ஃபாக தான் இருக்கா? நான் கேள்வி கேட்கிறேன். சரி, இப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, நான் எவ்வளவு 2 இன்டர்வியூஸ் சொல்லிட்டேன், இப்போ தெரிஞ்சு போச்சு இல்ல, இப்போ எழுதுங்க, ஹைகோர்ட்டுக்கு எழுதுங்க, இது ஃப்ராடா நடந்து எங்களை ஏமாத்தி பண்ணிட்டான்னு நீங்க பண்ணுங்க. இல்ல அந்த வக்ஃப வந்து இப்போ உள்ள வாங்க, அந்த வக்ஃப டேக் ஓவர் பண்ணுங்க, டைரக்ட் மேனேஜ்மெண்ட்ல கொண்டு வாங்க. ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, இப்பனா பண்றீங்களா? ஒண்ணும் நடக்காது. அப்போ இவங்க
இந்த மாதிரி என்க்ரோச்சர்ஸ், வஃப் சொத்து விக்கிறவங்களோட தான் கூட்டு சதி பண்றாங்கன்னு அம்பலமாகுதா? சரி, 1921ல வக்ஃப் புரொடெக்ஷன் ஃபோரம்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்குங்க. அவங்க வந்து 2000 கோடி ஊழல் என்ஓசி, எதெல்லாம் வக்ஃப் சொத்தோ இது வக்ஃப் சொத்து இல்லன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து வித்துட்டாங்கன்னு ஒரு ரிட் போடுறாரு. ரிட்ல வந்து ஆர்டர் வருது. இது இன்கொயரி பண்ணுங்கன்னு. வக்ஃப் என்கொயரி பண்ணி 2 பேர வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. ஒரு ஆள 2 பேர. இன்னும் 4 பேர் மேல இதுவரைக்கும் ஆக்ஷன் கிடையாது. அவரு கன்டெம் போறாரு. கன்டெம் போய் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்க எல்லா பவர்ஸ் வந்து வக்ஃப் போர்டு குடுத்துட்டோம். அவங்க தான் இனிமேல் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி. வக்ஃப் போர்டு ஆக்ஷனே எடுக்கல. அந்த ஆக்ஷன் எடுத்து நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு. டிஸ்மிஸ் பண்ண சிஇஓவ அந்த வக்ஃப் போர்டுல இருந்தே வெளிய எடுத்தாரு. அவருக்கு வேண்டிய ஒரு ஆளை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து இது அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இது வரைக்கும் கன்டெம்ப்ட் போயாச்சு. வக்ஃப் புரொடெக்ஷன் ஃபோரம் கன்டெம்ப்ட் போனாங்க. கன்டெம்ப்ட்ல வந்து அது தெரியும். இவங்க அப்பியர் ஆறாங்க. ஆனா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு பயப்பட மாட்டாங்க. இது வரைக்கும் 3, 4 கன்டெம்ப்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இந்த பழைய சேர்மன் இருக்கும்போது எத்தனை கன்டெம்ப்ட்ஸ் வாங்கினான்னு கேளுங்க. எத்தனை போய் அப்பாலஜிஸ் கேட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு எந்த கோர்ட்டுக்கு மதிப்பு கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா அந்த சப்தர் வக்ஃப்னு சொல்லி அந்த சப்தர் வக்ஃப்ல போய் ஹைகோர்ட் கோர்ட் இன்ஜெக்ஷன் காட்டினா நாங்களே இதெல்லாம் மதிக்கிறதே கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறோம். சரி, அது மட்டும் சொல்லல. இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். இது வந்து நடந்தது 2004ல. 2010ல வந்து ஒரு முக்கியமான பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளு, அவர் ரொம்ப தீவிரவாத சிந்தனை கொண்ட ஆளு, இந்தியாவுக்கு வராரு. இதே ஏரியாவுக்கு வராரு. இதே வேலூருக்கு வராரு. இதே மஸ்ஜிதுக்கு இதே இதுக்கும் வராரு. முஃப்தி முக்கியமான ஒரு முஃப்தி ஒருத்தர். அவர் வந்து ஜெய்ஷ் முகமதுக்கு வேண்டிய ஆளு. அவருக்கு எப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த காலத்துல எப்படி இது கொடுத்தாங்கன்னு தெரியல. விசா கொடுத்தாங்கன்னு தெரியல. வந்தாரு. ஷஃபி அஹமத் தியோபந்தியோட மகன் அவரு. அவர் பேரை நான் மறந்துட்டேன். முஃப்தி தகி உஸ்மானி. நீங்க முஃப்தி தகி உஸ்மானி காஷ்மீர்னு போட்டீங்கன்னா வரும். இதே முஃப்தி தகி உஸ்மானி வந்து ஜிஹாத் அழைப்பு வந்து 3 நாளுக்கு முன்னாடி கொடுத்தாரு. 4 நாளுக்கு முன்னாடி. இந்த அழைப்பை வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு குரூப் வந்து அவர் பேசுனத வந்து அவர் வீடியோவை வந்து ஒரு ஒரு குரூப்ல பதிவு பட்டிருக்காங்க. அப்போ இவருக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? அப்ப இவங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க? இந்த லெட்டர்ல கூட இந்த சப்தர் ஜங்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வஃப் இந்த லெட்டர்லயே அவங்க எழுதியிருக்காங்க. இந்த ஆள் வந்தாருங்க, இந்த மாஸ்க் உள்ள போனாரு. ஏன்னா அந்த மாஸ்க் இந்த இந்த இதுக்குள்ள போனாரு. ஏன்னா அது வந்து ஷியா இது போய் இவரு அங்க போய் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு 2010ல இவர் போயிருக்காருன்னு போட்டோகிராஃபோட கொடுக்குறாங்க. இவர் வந்தாரு, இந்த ஏரியா அவரோட ஐட்டினரி கூட இருக்கு. இவர் வந்து இந்த வேலூர்ல இந்த இடத்துக்கு போனாரு அப்படின்னு. அதுல இந்த முக்கியமான வக்ஃபும் போயிருக்காரு. ஆக்கிரமிப்பு வச்சிருந்த ஷியாக்கள் கிட்ட இருந்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்த டிஎம்எம்கே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்த ஒரு ஒரு வக்ஃப்ல அவர் போயிருக்காரு. இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அவங்க. என்ன ஆக்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஆக்ஷனும் கிடையாது. நீங்க இப்ப வந்து ஆர்டிஓ கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஹைகோர்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டர் வந்து ஆர்டிஓ கிட்ட சொல்லியிருக்கிறோம். இப்ப நீங்க ஆர்டிஓ கிட்ட போனீங்க சார், எலெக்ஷன் பக்கத்துல இருக்கு சார், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார், இது அப்படியே இருக்கும். அவங்கள யாராலையும் வெளியே எடுக்க முடியாது. இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தாதான் இவங்களை வெளியே எடுக்க முடியும்.